கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த செய்தியை கேட்குற ஒருவரையும் கர்த்தாவே பேர்வராய் குடும்பமாக நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு நோக்கி பார்க்கிறார்களோ உடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இந்த கர்த்தாவே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய பேரை பெரும்படுத்திக் கொடும். துதிக்கான மகிமை யாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே குடி வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் செய்தியின் தலைப்பாக கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய, யாரெல்லாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால், யாரை நம்பினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதானத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறார். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு அவரே நம்பியிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு வருந்தும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப நம்பிக்கையாக ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். தேவன் அற்புதம் செய்தான்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். ஆனால் போக போக என்ன செய்வாங்கன்னா அவங்க உறுதி குறைந்துடும். நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது ஆலயத்துக்கு வரது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி என்ன பண்ணுவாங்க, அப்படியே லேட்டாக வருவாங்க, ஏனோதானான்ட்டு வருவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை உறுதியாக, அதாவது முடிவு பறிந்து நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். ஏசப்பாட்ட என்ன கொண்ட கிடைக்கும், பங்கு கிடைக்கும். எப்படி சொத்துல பங்கு கிடைக்குதோ அதுபோல் ஏசப்பாவை உறுதியாக படித்து கொண்டோன்னா அவரிடத்துலேருந்து பங்கு கிடைக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கும். அல்ல குடும்பத்தார் கொடுக்குற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவர் நமக்கு கொடுத்தாருன்னா அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, உண்மையான வசனம். அதாவது தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும், எதிர் பேசுகிறவங்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. அதாவது வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை என்ன செய்யணுமா, நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை பிடித்து கொள்றதுல உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43:2 படியாக, தண்ணீரலை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் மேல் புறவில்லை, அக்னி நடக்கும்போது நீ வேகா இருப்பா, அக்னி ஜுவாலையின் பேர் பட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு உறுதியாய் நின்று ஜெபிக்கணும். அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் இந்த வாக்குத்தத்தை இந்த வருஷம் கொடுத்தீங்களே, பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் என்னை பாதுகாப்புன்னு சொல்லி உறுதியாய் நிற்கணும். அந்த வசனத்தை வைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், இந்த வாக்குத்தத்தம் பண்ணதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கணுக்காலாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளக்கடும். சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலைனா தலையாகி கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கடும். அல்லேலூயா. நம் சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர் அவர். அவரை என்ன பண்ணுமா, பற்றி கொள்ள, அதில் உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஏசப்பாவை. அல்லேலூயா. சில பேர் மனுஷர் ரொம்ப பற்றி கொண்டு நிற்பாங்க. அல்லேலூயா. அதன் மூலமாக சில அவங்களுக்கு என்னது விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. மனுஷரை பற்றி கொள்ளலாம், அதே விக்கிரகமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை பற்றி இருக்கலாம், அவங்களோட ஆதரவு இல்லை, அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பற்றி இருக்கலாம். ஆனால் அதுவே விக்கிரகமாக நமக்கு மாறிடக்கூடாது. மனுஷரே நம்பி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், நம்பி நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடும். நாம் என்ன அறிக்கை செய்கிறோமோ
கர்த்தருக்குள்ள வரும்போது என்ன செய்கிறோம்? நான் கரெக்டாக இருப்பேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமேட்டு என்ன மாட்டேன், பாவ காரியங்களே செய்ய மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன், ஒழுங்காக இருப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம். அந்த ப்ராமிஸை விட்டு வலுவாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வேதம். சொல்லுகிறது, மகா பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். பண்ணின அறிக்கையில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் பண்ண அறிக்கையில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பண்ண அறிக்கையை விட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியுமா சிகரெட் குடிக்க போயிடுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டு தண்ணி அடிக்க போயிடுவாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளுக்கு போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. நம்ம பண்ண அறிக்கையில், ஆண்டவரே இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் இனிமேட்டு என்ன பண்ணுறேன், பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன்னு ஒரு பொருத்தனையோட உறுதியாக நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? நம்மளோட வாழ்க்கையில ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், எங்கள் ரட்சிப்புக்காக உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, தேவனுடைய மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே, அவர்கள் சொல்கிற சுவிசேஷத்தினாலே, பவுல் சொல்கிற இந்த சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ரட்சிப்புக்காக என்ன செய்திருக்கிறார்? நம்மளை அழைத்திருக்கிறார். அதுல 15 பாருங்க, ஆகையால் சகோதரரை நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபங்களினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். வார்த்தையினாலது நிருபங்களால நாங்கள் உபதேசித்த உபதேசத்தின் முறைகளை கை கொண்டு, உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். அதுல உறுதியா இருக்கணும். உபதேசித்துட்டு போறாங்க, எல்லாரும் உபதேசிக்கிறாங்க, அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவனால நீதிமான் அல்ல, அதன்படி நடக்கிறவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவளா இருந்தாதான் அது கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனால நாம் கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நடக்கிறவளா இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, எபிரேயர் 6:18 பார்க்கும் பொழுது, 19 பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்க நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் தேவன் மேல அது ஆத்தும நங்கூரமாய் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா அது ஆத்தும நங்கூரமா இருக்கிற, ஆத்துமா அழிந்து போகாதபடி காக்கக்கூடியதா இருக்குது. ஒரு மனுஷன் நம்பிக்கை பேசினா அந்த ஆத்துமா அழிந்து போயிடும், அந்த ஆத்துமா நிலை பெற முடியாது. அதனாலதான் எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கை இழந்துடாம செபிங்க, விசுவாசத்தை விட்டுறாம செபிங்கன்றாங்க. வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் அவருக்கு பிரியமா இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஜெபிக்கலாம், பாடல்கள் பாடலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நமக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அப்ப நம்பிக்கை இருக்குமானா அதுவே ஆத்தும நங்கூரமா இருக்கிறன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, எபிரேயர் 10:23 நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல உறுதி அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுலே அசைவில்லாமல், நம்பிக்கை என்ன செய்யணுமா? அறிக்கையிடணும். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள என்னது? கொழுந்து விட்டு எரிகிறது. எல்லாம் இழந்து விட்டா, சரீரம் சொறி வந்து கிடக்கிறா, எல்லா பரிகாசத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள என்னது? நம்பிக்கை. அதாவது அதுல உறுதியா இருக்கிறான். அந்த அறிக்கை செய்வதிலே, அந்த நம்பிக்கையில என்ன அறிக்கை செய்வதிலே, நம்பிக்கையை அறிக்கை செய்யறதுல உறுதியா இருக்கிறான். எப்படின்னா, யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நம்பிக்கையை அறிக்கை செய்யறதுல உறுதியா இருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லுகிறா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறான் யோபு. என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுகிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களிடத்துல இடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உறுதியா இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:21-22 பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதை பிடித்துக் கொள்றதுல உறுதியா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன பண்ணுமா? நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நலமானதை பிடித்து கொள்றதுல உறுதியா இருக்கணும். அடுத்தது பாருங்க, அதுல 22 பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:21-22
பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், அதில் உறுதியாக இருக்கணும். பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிறதுல உறுதியாக இருக்கணும். எது எது பொல்லாங்காய் தோண்டுகிறதோ அதை விட்டு விலகிறதுல உறுதியாக இருக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்றதுல உறுதியாக இருக்கணும். 2 விதமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதில் யோபு 1:1 பார்த்தீங்கன்னா, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தான் என்று யோபு 1:1 பார்க்கிறோம். அப்போ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அந்த பொல்லாப்பான காரியங்களை செய்ய ஓடாதபடி அதை விட்டு விலகி நிற்கிறதுல உறுதியாக இருக்கணும். முதலாவது என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளணும். எது நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்காரு, நல்லதையும் படைச்சிருக்காரு, கெட்டதும் உலகத்தில் இருக்குது. பிராந்தி கடை இருக்குது, நல்ல ஜூஸ் கடை இருக்குது. நம்ம எதுக்கு தேவனுக்கு பிரியமோ அந்த மாதிரி காரியத்தை செய்யணும், தவிர தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு போயிடக்கூடாது. நல்லது இருக்குது, பாவமான காரியங்களுக்கு நல்ல காரியங்களும் இருக்கிறது. அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகிறதுல உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த நாட்களில். அல்லேலூயா. விசேஷமாக பாருங்கள், எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை என்ன பண்ணக்கூடாதான், விட்டு விடக்கூடாது. தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதல் முடிவு வருந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமோ அவருடைய வீடாக இருப்போம். நல்ல கவனிங்க, நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தை விட்டுறக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு மனுஷன் இருக்கா பாருங்க. திருப்பூரில் ஒரு சகோதரன் ரொம்ப முடியாமல் இருந்தார். அவருக்கு கை கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எந்திரிக்க கூட முடியாதபடி தலை சுத்தல். டாக்டர் வந்து எத்தனையோ லட்சங்கள் கேட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அப்போ அது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்க மனைவி அவர் காட்டு கொடுத்தாங்க. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவர் நல்லா அர்ப்பணித்து ஜோம் பண்ண சொன்னார். அப்போ அவர் அர்ப்பணித்து என்ன பண்ணார், தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் நான் ஒரு வசனம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருந்தேன். அதாவது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அந்த வசனத்தை அவர் வைத்து, ஆண்டவர் பயப்படாதே மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தோடு தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து ஆண்டோட சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னே டாக்டர் லட்சக்கணக்கில் கேட்க ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சி ஆண்டோட சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தார். என்ன குறை இருந்தாலும் என்னை ஆண்டவரே மன்னித்து எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது படிப்படியாக அவர் சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்து அவரே நடந்து வந்து ஆலயத்தில் சாட்சி சொன்னார். காரில் அங்கேருந்து திருப்பூர்லேருந்து வந்து அவங்க என்ன செய்னாங்க, குடும்பமாக வந்து சாட்சி சொன்னாங்க. இது மாதிரி கர்த்தரனே என்னோடு பேசினார், சகோதரி மூலமாக பேசி அர்ப்பணிக்க சொன்னார். நான் அர்ப்பணித்தேன், கர்த்தர் என்ன செய்தார், எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது, தேவன் விடுதலை கொடுப்பாரோட நம்பிக்கை. அதனால தான் வேதம் சொல்லுது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை விட்டு விட. அவருக்கு என்னன்னா, மரித்து போயிடுவோம், நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சதுன்ற நிலைமையில தான் இருந்தார். ஏன்னா கைகால் விலங்குல எந்திரிச்சா தள்ளுது, கீழே விழுக போறாரு, ஏதோ ஒன்று ஆக போகுது. அவருடைய சூழ்நிலை சரீரம் பூரா பலவீனமாக இருக்குது. மனைவி சொல்கிறாங்க, டோட்டலி ஒரு விடுதலையாக இல்லை சிஸ்டர், அவர் என்ன சொல்கிறே தெரியல, அவர் எந்திரிச்சா தலை சுற்றி விழுந்துடுற மாதிரி இருக்குங்கிறாரு, ஒன்றுமே பண்ண முடியல, கைகால் நடக்க முடியல, டாக்டர் சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, என்ன பண்ண தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்பிக்கையை விட்டு விடாது தைரியமாக இருந்தார் இல்லையா. அந்த தைரியத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர், அவருடைய தைரியத்தை பார்த்து கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்து அவரை இந்த நாளில் சாட்சியாக வைத்திருக்கிறார் இல்லையா. அவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி நடந்துங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த சபையில் வந்து மக்கள் மத்தியிலே அவர் சாட்சி சொல்லி போனார். அடுத்து பிறகு மேன்மை பாராட்டுதல் முடிவு இருந்த உறுதியாக மேன்மை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் மேன்மை பாராட்டுவதில் எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். சில பேர் கர்த்தர் நன்மை செய்திருந்தார்னா அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. சில சமயங்களில் பயப்படுவார்கள். தேவனை குறித்து மேன்மை பாராட்டணும். யார்கிட்டையுமே அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அதிலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சகோதரி பாருங்கள், 14 வருஷம் குழந்தை இல்லை. அந்த சகோதரிக்கு 14 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு இந்து சகோதரி, மலையாள சகோதரி. அவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லை, 14 வருஷமாக. அப்போதைக்கு அவங்க வந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க மன உடைஞ்ச நிலையில் இருக்கிறாங்க. திடீரென்று அவங்க கணவர் சொல்லிட்டாரு, அவங்க கணவரும் அவங்க அக்காவும், அவங்க கணவரோட அக்காவும் சொல்லிட்டாங்க, வேறு மேரேஜ் பண்ணிடலாம், அவருக்கு இவ்வளோ நாள் 14 வருஷம் காத்துட்டேன், இனிமேட்டு வந்து காத்திருக்க வேண்டாம், மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே யாரோட சேர்ந்து தான் என்றைக்கா ஒரு நாளைக்கு ப்ரேயருக்கு வருவான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டி நான் வந்து எப்படியாவது பஸ் பிடிச்சி நான் வந்துடுறேன் ஆலயத்துக்கு,
எனக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓன்னு ஃபோனில் ஒரே கதறல். இப்படியா எங்கள் வீட்டுக்கார் வேறு கல்யாணம் பண்ணணுன்ற முடிவு பண்ணிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் நாத்தனாரும் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி தூண்டி விட்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ஒரே அழுகை. அப்போ நான் சொல்லி வந்துருமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிருபையா அவளை கொண்டு வந்தார் பாருங்க. அது தனிமையாக ஓடி வந்துட்டாங்க அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோமன் வரும்போது ஆண்டு சொன்னால் உன் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவேன், உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், துரிதமான கற்பத்துக்கு நீ கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டர் தெளிவாக ஆண்டர் அந்த மகளுக்கு பேசின உடனே அந்த மகளுக்கு ஒரே சந்தோஷம். இருந்து போனாங்க பாருங்க. அதே மாதத்தில் கன்சீவ் ஆகி கர்த்தர் பார்த்தீங்கன்னா 10வது மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார் இல்லையா. அந்த மகள் இந்த நாளில் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டார். கணவர் சொன்ன வார்த்தைகள், நாத்தனார் சொன்ன வார்த்தைகள், எல்லாரும் மேரேஜ் பண்ணிடுவாங்க, கணவர் வேறு மேரேஜ் பண்ணி நம்மளை கைவிட்டுருவார் என்ற நிலைமையில் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவள் உறுதியாய் நின்று தேவனை தேட ஆரம்பித்தாள். வைராக்கியமாக ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுனாலே சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உறுதியற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் உறுதியோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார், அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார், அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ, தகப்பன் என்னோடு இருப்பதால் தடுமாற்றம் எனக்கில்லையே, தகப்பன் என்னோடு இருப்பதால் தடுமாற்றம் எனக்கில்லையே, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கலந்து கொண்ட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் குடும்பமா நீர் ஆசீர்வதிங்கப்பா. என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு உம்மை நோக்கி வந்திருக்கிறார்களோ, எங்களை நம்பி வரவில்லையப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறாரோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர், உறுதியற்ற சூழ்நிலைகளை ஆண்டவரே சத்துரு காட்டினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது உறுதியாய் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண
சமாத்து காத்துக்கொண்டு வசனத்தின்படி உறுதியாய் நின்று பூரண சமாதானத்தை எல்லா காரியத்திலும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரனை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பீராக. பலவீனத்தோடு வீட்டில் படுத்த படுக்கை இருக்க பிள்ளைகளுடைய படுக்கையை மாற்றுவீராக. இப்படி குணமாக்கும் வல்லமை யாரெல்லாம் பலவீனத்தோடு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீது உடைய சரீரத்தில் அவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவருடைய சரீரங்களை விட வல்லமை இறங்கட்டும். வியாதி உணர்ந்து விளக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வசனத்தை வைக்கிறேனப்பா. ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திர. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களை கண்ணோக்கி பாரும். எந்தெந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர குடிக்க அடிமையா இருக்கிறாங்களோ, அவர்களை இன்றைக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடும் ஆண்டவர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். கண்ணீரை களிப்பாய் மாற்றும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். முழு குடும்பத்தை ரட்சிப்பீராக. யாரெல்லாம் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஆண்டவர் முழு குடும்பத்தை ரட்சிப்பீராக. கணவனை தொடுவீராக, பிள்ளைகளை தொடுவீராக, மனைவியை தொடுவீராக. யாரால் ரட்சிப்பிள்ளை இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப ரட்சிக்கப்படுவார்களாக. அப்படி நாம் மட்டும் மையப்படட்டும், வரை காயத்தப்படுத்தும். துதிகன மகிமை யாவற்றுமாக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி ஆமென் உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர் ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். மாமரபரபரபா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே ஐயா, அடிமைக்கு தந்தீரே ஐயா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் ஐயா, முடவர்கள் நடந்தார்கள் ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது.
உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையரி மக்கரவரவ கிருபையே ஆராத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே ஆராத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே ஆராத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே மக்கரனர ஷவரவரவ கிருபையே ஆராத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.